நமஸ்காரம். എന്താ അപ്പച്ചൻ നായരെ സോദരനെ വളരെ സുഖമാക്കം. നിങ്ങളോட കൂട്ടുകാരங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டிலே முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായരെ, ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி. ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ? உன்னைய எடோ ഈ മാറ്റർ സാർ അറിഞ്ഞെങ്കിൽ നിന്റെ സീറ്റ് ടർന്ന് കിളിയും അറിയോ? ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளிது பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி. இல்லங்க. ஆமா, அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா, 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா, நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் நல்லா கலங்கயா. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா, அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா. நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி, இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3 போக வேண்டியதானே? எங்கடா போற? பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல. ஆமா. ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் லீவ் விட்டுறாங்கல்ல. பேங்க் 1000 இருக்குயா. அக்கானி பேங்க் குடும்பம் 3000மா? நீங்க பேங்கா? ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கொண்டு வந்து. ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கெட்ட பேர் வாங்குறது? ரொம்ப ஃபீல் பண்ண ஒண்ணு மனுஷன் சாமி அழுகாது. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய மனுஷன்? கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா, கடலினக்கரை போவோமே, கானம் பாடி மகிழ் போமே. அப்படிதான் அப்படியே வா வா வா. உனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? இல்ல மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை கேட்டீங்க. என்ன உனக்கு கொடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் குளிர்லாம் முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம். ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா இந்த ஓட்டம் ஓடிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க. நீங்க கடல்ல காலையில உட்காந்து இருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா
எதுக்கு? இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் தேவைச்சில்லுங்க. ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா. ஆனா கூடக்குண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க. அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க? அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பினா நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ் குஞ்சண்டு கிளி என்னடா இது? காப்பி. ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. ஏன் அப்படி பொய்யான அட்வான்ஸ்ல கிரியேட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க? உங்க கையில மேல சத்தியம் பண்ணி இப்ப எதுக்கு சவுண்ட் விடுற? சத்தியம் பண்ணியா? அட எங்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர? இல்லையா உங்க கூட நிழல் மாதிரி தெரியல. என்ன ஊட்டி ஊட்டி பண்ணீங்களா? ஏய் நான் அந்த 2 டைனோசர்களோட போகையில நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ அப்ப தேவையில்ல. பாத்து தீட்டு விட்டு போங்க. தீட்டு விட்டு போங்க. அட நான் என்ன சொல்றேன்? சரிப்பட்டு வராதியா? நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். சரி நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப வா. நாளை காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தியம் பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ ஐயா என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்க. உன் வயசு என்ன? என் வயசு என்னடா? ஆமா வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசு மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டான குளிர. ஐயா நான் தானே ஏன் கத்துற? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல. நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன் நீ போட்டினா அப்புறம் ஊட்டில ஒன் டைம் வச்சு படிலாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும் கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு எனக்கு. உனக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய் மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? பாருங்க பாத்தியா நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா என்ன மந்திரி சொல்ற மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா இடத்துக்கு கால் பண்றேன். என்னப்பா ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வரைச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. மேடம் மேடம், நோ 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 crying. In India you crying, I am failing. You don't worry, I solve your problem. You know, in my area a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, eh? Va magalani. Hi friends. Hello. Look. Hi Lara. Hi. He is Godfather of our area. Okay. வெளிய கட்டாதீங்க, உட்காருங்க. He is Alagai. யார பத்தி எல்லாம் கையங்கற? டேய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வர்றா தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா போறாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? பரவாயில்ல. டேய் யாரா? ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் அப்பிரிச்சு ஜெர்மன் சூத்த இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவ தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளிய நீட்டி பேசினா வெட்டி போடுவ வெட்டி. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கயா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது? நம்ம பெருசு அப்படி இருக்கு. என்ன பெருசு? ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க. பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாயின்றா. ஏய் செல்லப்பா ஐயா வெளிய போயிடா. நானும் போகிறேன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க.
ஆனாச்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோன்னு பழையன்னு கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. அப்புறம் நீ ஓவரால் லோல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? லோரா. லோரா லோரா லோரா. ட்ரிங்க்? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music you want? Yeah. Yeah. Amni, fire Amni. Lora kanne. அம்மா எம்மாடி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வட ஒண்ணா பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கி இருக்க. ஒண்ணு பாரு, ஸ்டேடியம்ல தலை தூக்கு பாரு. ஏமா ஒண்ணு இல்லைங்க பாரு. அது பிராண்டி ஸ்ட்ராங், அது வேற விட்டுரு. வீர் சாப்பிட்டு ஒண்ணாகற. நீ விளையாடுற குறும்பு பாரு. நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன், கேரளா குறும்பு பார்த்திருக்கேன், வெள்ளக்காரியோட குறும்பு இப்பதான் பாக்குறேன். விளையாடல போல இருக்குது. வேற ரொம்ப இருக்குமா? மூக்கில வச்சு பார்க்கலாம். மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா? சொல்லுமா லாரா கண்ணு. ராஜாதி பாபா ஒண்ணு இல்ல பரவா. பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு. எல்லாம் சரி பாரு. நீ வெள்ளக்கரிச்சாச்சா ஃபுல்லா போடுறது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு. तुझे के लिए चाहिए पता है அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால் மேல வச்சுக்கோ. இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறடா கொஞ்சம் பண்ணி. காஸ்ட்லி ரூம், அட்டாச் பாத்ரூம். வா வாடிமா, நான் உனக்கு சோப் போட, நீ எனக்கு சோப் போட. பல கற்பனையில இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன். இப்படி ஆயி போச்சு. அவன் சாகலடா, வெறும் மயக்கண்டா. அப்ப நெஞ்சில காது வச்சு கட்ட சத்தமே வரல. அது எப்படா வரு? அது கேட்காது. உனக்கு வயசாகி போச்சு, அதனால பாரு தண்ணி அடிச்சு மூச்சு அடிச்சு சரியா போயிரு. வாயில வாந்தி எடுக்க வை. நாய உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா. போயிட்டா போல இருக்குதா? ஐயோ செத்து போயிட்டாளா? என்னடா ராமகிருஷ்ணா? ஐயோ யாரு வந்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மண்டைய போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா? உங்க அப்பா நாட்டால எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுக்குட்டி ஒரு சாரி சனத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி? அவன் சாரி கிடக்கிட்டா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களாடா? ஆனா பரதேசி, நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன். என்ன பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமானு மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தால சான்சரியா. சீட்டு கலைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை. இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க. சீட்டை கலைச்சு போட வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. கலைச்சு போற பாத்ரூம் போயிட்டு வரேன். ஓகேவா? என்ன சீக்கிரம் என்ன 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 தயாரா பண்ணல? அடிச்சு போடால. நீங்க தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க. அவ ஒண்ணு கேட்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க. ஓங்கி அடைஞ்சிருப்பா. படுத்துட்டு இருக்க இதுக்கே அழுகிறீங்க. பணங்களை ஜாஸ்தி ஆயிடல. லோரா லோரா லோரா. ஐயோ என்ன பேச்சு போச்சுக்கானா? என்ன பண்ண? கொலையே பண்ணியா? ஐயோ மர்டர் மர்டர். யோ கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன். கொலையே பண்ணி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிடுறியா? எல்லாம் ஒரிஜினல் ஆர்ட்ல இருந்து
பேய் வருது. யோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா, நீ முரட்டாளியா? யோ கப்படி யாரையா போய் சொல்றது? நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்ட இல்ல, அதுக்கு முன்னாடியே எங்களை தோண்டி விட்டியா? அதுக்கு பின்னாடி வா. ஐயோ அங்க போறேன். யோ ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா. நாராட்சி மீனாட்சி பாட்டுல வலிக்கும். ஐயோ அந்த பாட்டு உடியா, மேல வா. அதுக்கப்புறம் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் கேட்ட, யா அப்படின்னா அப்புறம் 2 பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் யூ வாண்ட் மியூசிக் கேட்ட, யா அப்படின்னா அதுக்கப்புறம் மியூசிக். ஐயோ பாட்டு நிறுத்தியா, அதை கேட்ட எவ்வளவு வந்து ஏறி போறேன். அதுக்கப்புறம் we both dance அப்படின்னா, யா அப்படின்னு சொன்னா, இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவங்க நின்னுட்டு இருந்தா நல்லா இடுப்ப கட்டி புடிச்சிட்டு நிறுத்தியா. வேட்டி மடிச்சு கட்ட டான்ஸ் ஒண்ணு நிறுத்தி நீ உன்னை இப்ப தெரியாது எனக்கு. பரிசு நீ பெரிய மனுஷன் தானே, நீ பெரிய மனுஷன் தானே, ஒரு குடும்பஸ்தன், அதுவும் 1க்கு 2 குடும்பம் வச்சிருக்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே? நீ அதுக்கு மேல போய் கொலையா பண்ணிருக்க. வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சு. அதுக்காக உங்களோட சேர்ந்து என்னை கம்பி என்ன சொல்ற நீ? அதுக்காகத்தான் சான்சர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா.